ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் 3 நேரமே சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு தெரியாமே வெளியில் ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. அப்போ எப்படி வெயிட் லாஸ் என்கிட்ட வசமாக மாட்டிட்டாரு. இன்னிலேருந்து 1 மந்த்துக்கு இந்த முருங்கைக்கீரை பவுடர் தான் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்க போகிறேன். ஆனால் எப்படி ரிசல்ட் இருக்குது 1 மந்த் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாலும் பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்து சாஃப்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதி சுக்கு 1.5 பட்டை 1 டீஸ்பூன் வந்து மிளகு போடணும். என்கிட்ட மிளகு இல்லாதனால ஜார்ல போடும்போது மிளகு பவுடர் மட்டும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது எப்படி குடிக்கணும்னா வார்ம் வாட்டர்ல 1 டீஸ்பூன் பவுடர் போட்டு லைட்டா ஸ்வீட்டுக்கு ஹனியும் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் குடிச்சா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்கேப் ஆவாங்க, விட்டுறாதீங்க. கரெக்டா 1 மந்த்க்கு அப்புறம் வெயிட் எவ்வளவு லெஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கான லஞ்ச் மெனு வெளியில இருந்ததா பிரியாணி, இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸும் வெளியே இருந்ததா ப்ரௌனி அண்ட் ஹனி கேக். தான் ஃபாயிரமா ப்ரௌனி 2 டேஸா கேட்டுட்டே இருந்தா வாங்குறதுக்கு டைம் இல்லாதனால இன்னைக்கு அவனுக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டா 6:50 மஹரிப் தொழுததுக்கு அப்புறம் டின்னர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்டோட புப்பு அவங்க கசின்ஸ் எல்லாருமே வர்றாங்க. அதனால அவங்களுக்கு தனியாக வெஜ் பணியாரம், முட்டை பணியாரம், வல்லாரக்கீரை தோசை, அப்புறம் இட்லி, இதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகிற மாதிரி வெஜ் குருமாவும் வச்சாச்சு. அவங்க வந்து ஹோட்டல் சாப்பாடு லைக் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக ஹெல்த்தியாக லைட் ஃபுட்டாக இருந்தால் மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. வெஜ் குருமா விசில் வர்றதுக்குள்ளேயே அரைக்கிறது, அறுக்கிறது, கலக்கிறதுங்க மாதிரி எல்லாமே முடிச்சு வச்சாச்சு. தௌஹீதா பாப்பா இன்னைக்கு அவ்வளோ சமட்டாக இருந்தா. அதனால தான் என்னால் இவ்வளோ தூரம் செய்ய முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். My life may not to be going the way I planned it, but it's going extremely the way Allah has planned it. I needed Allah is a better planner, the guide, so just keep praying. And for all the pain and struggle that pushed me closer to my Rabb, inshallah. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.